வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த நோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்திருக்குது. இந்த நோட் ஆப்ஷன்னா என்ன? எதுக்காக இந்த நோட் ஆப்ஷன் வருது? இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? இது வர்றதுனால நமக்கு ஏதாவது பணம் என்ன ஸ்டாப் ஆயிடுமா? ஏன்னா நம்ம அங்கே போய் பார்க்கும்போது அதில் அப்டேட்டிங்கில் எல்லாமே ஐகான் மாதிரி போட்டு காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி மைனஸை காமிச்சிட்டு இருக்குது. அப்படின்ற மாதிரி குழப்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது அப்டேட்டிங், சூப்பரான அப்டேட்டிங் அப்படின்றது தான். பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த அப்டேட்டிங்னால நமக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய ஒய்டி ஸ்டுடியோ தான் ஆன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஒய்டி ஸ்டுடியோ ஆன் பண்ணிட்டேன். இப்போ அதில் முதல்லலாம் நீங்கள் பார்க்கும்போது இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே டாலர் இருக்கும். ஆனால் இங்கே வேற எதுவுமே இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்களா, இங்கே என்னன்னா ரெவென்யூ இருக்கு. அதாவது பணம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, அமௌண்ட் இந்த வீடியோவுக்கு இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குது? 56 ரூபா வந்திருக்குது. இந்த வீடியோக்கு எவ்வளோ வந்திருக்குது? அடப்பாவத்தை ₹1.95 வந்திருக்குது. இந்த வீடியோவுக்கு எவ்வளோ வந்திருக்குது? ஐயோ 11 ரூபா தான் வந்திருக்குது. இந்த வீடியோவுக்கு 51 ரூபா வந்திருக்குது. இந்த மாதிரி ஒன்றையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்டேட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செக் அவுட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு செட்டப் 4 வேல அப்டேட் அப்படின்றது நடந்திருக்குது. இதில் என்னன்னா, நம்மளுடைய வீடியோவோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத இதன் மூலயமா தெளிவாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஐகான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐகான் அப்படின்றதுல ஸோ நார்மலாக பிளாக் கலரில் இருக்கிறதுக்கும், ஸோ எல்லோ கலரில் இருக்கிறதுக்கும், அப்புறம் ரெட் கலரில் பெருக்கல் குறி வரதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்குது. இந்த காப்பிரைட்டு மானிட்டேஷன் வரல, பாஸ் பண்ணியாச்சு, அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான தான் இது எல்லாமே. இங்கே பாருங்க. ஸோ இந்த அமௌண்ட் மென்ஷன், ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது இதில் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஸோ இதில் சொல்லியிருக்காங்க. இல்லை ஒரு வேளை லாக்கில் இருக்கா, ப்ரைவேட்டில் இருந்தால் ப்ரைவேட்டுன்னு வரும், இந்த மாதிரி வரும். ஸோ இது நீங்கள் காட் இட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இதுவாகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மறைஞ்சு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட்டிங் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு அப்டேட்டிங். சரி, ஓகே. இப்போ நான் நேராக உங்கள்கிட்ட வந்துடுறேன். ஓகேங்க. அதாவது ஸோ இந்த அப்டேட்டிங் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா திடீர்னு என்னுடைய மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் பதறவே வேண்டாம். பதறாமல் ஜாலியாக இருங்க. இனி ஒவ்வொரு வீடியோவுக்கும் நமக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக நம்ம போய் பார்த்துக்க முடியும். முதல்லலாம் நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம்? முதல்லலாம் போயிட்டு ஆப்குள்ளே போயிட்டு அந்த ஒவ்வொரு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரெவன்யூவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் போய் ரெவன்யூவில் அனலிட்டிக்ஸில் போயிட்டு இந்த ரெவன்யூ அப்படின்றத பார்ப்போம். பட் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணலான்னா, ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைட்லேயே ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்றது அதிலே வந்துடும். நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா, அடுத்த பேஜ் இந்த மோர் அப்படின்ற ஒரு லேர்ன் மோர் அப்படின்றத கொடுத்த உடனே அதில் ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகி அது என்ன ஆகுதுன்னா இந்த ஹெல்ப் இதுக்குள்ளே போகுது. இந்த ஹெல்ப் இதுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குது, இந்த வீடியோக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு நல்ல அப்டேட்டிங் தான். இந்த நோட் அப்படின்றது வருதுன்னா நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு வீடியோ நல்லாவே இருக்கும். திடீர்னு அந்த ஐகான் மாதிரி கருப்பு கலர் ஐகான் மாதிரி வரும். ஸோ அந்த ஐகான் வந்துச்சுனாலே நம்ம யோசிப்போம், ஐயோ என்னடா எனக்கு டாலர் திடீர்னு காட்ட மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி யோசிப்போம். ஸோ இந்த அப்டேட்டிங்னால தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சூப்பர் அப்டேட்டிங் எப்படி இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்களா, இது வரைக்கும் செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் யூடியூப் ரிலேட்டடாக நம்ம நிறையா ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் போய் நீங்கள் காசு இருக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பிரயோஜனமாக இருக்கணும். ஸோ பிரோஜனமான பொருள் மட்டும் தான் என் சேனலுக்கு வாங்க. இல்லைன்னா எல்லாம் பெரிய செட்டப்லாம் பயணமாக பண்ணியிருக்க மாட்டாங்களா. ஸோ இது எனக்கு இந்த இதுக்கு போதும், இந்த கண்டென்ட்டுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன் நான். ஸோ ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவேன். காசு இருக்கும்போது அப்டேட் பண்ணுவேன். காசு இல்லாமல் கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூடியூப்ல நிறைய அப்டேட்டிங் அப்படின்றது வந்திருக்குது. அதெல்லாம் இனி தொடர்ந்து நிறைய வீடியோ வரப்போகுது. நான் 2-3 நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல 2026 பாலிசி அப்டேட்டை பற்றி வீடியோ போட்டேன். மறக்காம அதை போய் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு.